அவலதிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவலதிகாரம். நீ குடும்பத்திற்காக மாடாய் உழைத்து உன் தேவையை தவிர அடுத்தவர் தேவையோ இல்லை உன் குடும்பத்தில் உள்ள தேவைகளையோ நீ பார்த்து கொண்டிருக்கிற. அப்போ உன் தேவைகளை நீ எப்பொழுது பூர்த்தி செய்வாய் என்று அவலதிகாரம் கேட்கிறது. கொஞ்சம் யோசிச்சிங்களா? நாம் அதாவது குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்க அவங்களோட தேவையை விட மற்றவங்களோட நலன் கருதி செய்யும் தேவை மற்றும் சேவை, இது எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் மதிப்பு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த தேவைக்கும் சேவைக்கும் நாம் செய்யும் வேலைக்கும் எந்தவித மதிப்பும் இல்லாமல் போகும். அப்போ நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படும், அழும், போராடும். இந்த குடும்பத்திற்காக நம்ம இப்படி உழைத்தோம், இவருக்கா நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கும். அப்படி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை இப்பொழுதிலிருந்தே ஆரம்பியுங்கள். நீங்கள் யார்? உங்கள் தேவை என்ன? உங்கள் தேவையின் அவசியம் என்ன? முதலில் அவள் தேவையை உணர்ந்து அவளாய் நின்று அவள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள். அந்த வாழ்க்கை அவளுக்கு எப்பேற்பட்ட மதிப்புள்ள வாழ்க்கையாக மாறும் என்று அவள் உணர வேண்டும் என்று அவலதிகாரம் சொல்கிறது. இது அவலதிகாரத்தில் ஒரு பகுதியாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்னவோ இந்த மகளிர் மட்டும்தான். கொஞ்சம் யோசிங்கள். யோசித்தால் நீங்களும் புத்திசாலிதான். நன்றி, வணக்கம்.